ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் பணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சிறப்பு சிறப்புங்கய்யா. ஐயா நம்ம வரிசையா ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கண்ணன் தான். ஸோ மகரம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். கஷ்டம் சொல்லலாம், ஏமாற்றம்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய நெகட்டிவான ஒரு விஷயம் தான் மகரத்துக்கு எப்பவுமே பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ மகர ராசி நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பாருங்க எதுவுமே ஈஸியாக கிடைச்சதில்லை, அதுமாரி ஒரு அங்கீகாரம் கிடைச்சதில்லைன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். இப்போ இல்லைன்னா மகரம் அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? முதற்கண் என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மகரம் மகரம் அப்படின்னாவே நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். எனக்கு ரொம்பவும் பிடித்த ராசி மகர ராசி. இந்த 12 ராசிகளுமே சிறப்பானவை தான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மகரம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பு. அப்போ அந்த மகர ராசிக்குன்னு தனி சிறப்பு இருக்குது, ஒரு யூனிக்கான ராசி. அப்போ இந்த ராசியில உத்திராட நட்சத்திரம், அதுபோக திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சூரியன், சந்திரன், செவ்வாய். அப்போ அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, இவங்களுடைய அனுகிரகம் தான் இந்த ராசி. அப்ப இந்த ராசியில ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இருப்பாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா விடாப்பிடியான ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை. அப்போ பாத்தீங்கன்னா அது போக செவ்வாயுடைய அந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒரு விகண்டாபதம், அது போக கோபம், அந்த போர்க்குணம், இது எல்லாமே கலந்திருக்கும். அப்ப இந்த ராசியில பிறந்தவர்கள் ஆகப்பட்டது என்னைக்குமே கஷ்டப்பட்டு இவர்களுக்கு வாழ்க்கையில யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் இவர்களாக எதிர்காலத்தை அறிந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக முயற்சி பண்ணி முன்னுக்கு வந்தவங்க. இப்ப இவங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடம் குரு. அதே சமயத்துல இவங்க ராசியிலேயே அந்த குரு பகவான் நீச்சமா இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவர்கள் மக்களால் கண்டிப்பாக வேதனைப்படுவாங்க. ஒரு சிலருக்கு மக்கள் இல்லாமல் இருக்கும், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா குறை பிரசவத்தில் குழந்தை பிறந்து தவறி போயிருக்கும், ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்து நல்ல வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், ஒரு சிலர் பசங்க படிச்சு இல்லை காலேஜுக்கு போய் அப்பா அம்மாவுடைய சொல்படி கேட்காமல் அப்பா அம்மாவை வருத்தப்பட வைப்பாங்க. ஒரு சிலருக்கு மகர ராசியுடைய மக்களுக்கு கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் இருக்கும். இது மாதிரி மகர ராசிக்காரர்கள் அவர்கள் பெற்ற குழந்தையால் கண்டிப்பாக வருத்தப்படுறாங்க. ஸோ மகரத்துல பிறந்தவங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? மகரம் அப்படின்னாவே எல்லாத்துக்கோசரமும் உழைக்கக்கூடிய ஜாதகம். அப்போ பாத்தீங்கன்னா மகரத்துல இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனாலையும், அதே சமயத்துல 11ஆம் இடத்து அதிபதி இந்த செவ்வாயாக வர்றதுனாலையும் இவங்க கூட பிறந்தவர்கள் அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ யாருமே இவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதன் மூலியமாக மகர ராசிக்காரர்கள் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா நல்லா இல்லை. மகர ராசிக்காரர்கள் அவங்க அண்ணனை படிக்க வச்சு, தம்பியை படிக்க வச்சு, அக்காவை பார்த்து அக்காவுக்கு நல்லது செஞ்சு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல குணம் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒருத்தருக்கு ஒன்று செய்யலாம், ஆனா அந்த நன்றியையோ அந்த விசுவாசத்தையோ மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்த்தால் அது கிடைப்பதில்லை. அந்த ஏக்கம், அந்த வருத்தம் மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அது போக மகர ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடம் சனி பகவான். அங்கே சனி பகவான் நீச்சம்.
அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்றது எப்ப வரும் அப்படின்னா ஒரு 40 வயசுக்கு மேலதான் வரும். அப்ப அந்த சனி பகவான் நீச்சம் ஆனதுனால இவர்கள் சொத்து வாங்குவதிலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னா வாங்கின சொத்துல பிரச்சனை, இல்ல கட்டின கட்டடத்துல பிரச்சனை, கட்டடம் கட்டினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பிரச்சனை, இது மாதிரி குழப்பங்கள் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். அதே சமயத்துல மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு 45 வயசுக்கு மேல இந்த சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல நீச்சமாகிறதுனால இவங்களுக்கு உடம்புல சில பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடுகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இதெல்லாம் வரும்போது அவங்களுடைய உடம்பு கெட்டு போச்சுன்னா அவங்க சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்க முடியாது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த சனி நீச்சமானதுனால அந்த உடம்பை நல்லபடியாக ஒரு யோகா செஞ்சோ, ஒரு எக்ஸசைஸ் செஞ்சோ, இல்லை அந்த உடம்பு மேல கொஞ்சம் கேர் எடுத்தோ, ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கன்னா இவங்க லைஃப் நல்லபடியாக கொண்டு போகலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்கள் இப்போ 40 வயசு 50 வயசுல காசு, பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. அந்த செல்வாக்கையும் காசு பணத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னாலும் உடம்பு நல்லா இருக்கணும், அந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். அந்த ஆரோக்கியம் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்துல இவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் உச்சம். அப்போ இவர்களுடைய முயற்சியால் யாருடைய சொந்த பந்தத்துடைய எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இவங்க தனியாளா நின்று தனியாக முயற்சி பண்ணி இவங்க வாழ்க்கையில அணுவாக கஷ்டப்பட்டு உழைத்து அந்த உழைப்பினுடைய அந்த மொத்த அந்த வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 40 வயசுக்கு மேலதான் கிடைக்கும். அதனாலதான் அந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல உச்சம். அப்படி உச்சம் ஆகிறதுனால இவங்க வந்து உழைப்பால உயர்ந்தவர்கள். அப்ப வந்து சனி பகவான் இவங்களுடைய ராசி அதிபதி. அப்ப அந்த சனி பகவான் ராசி அதிபதியா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சனிங்கிறது யாரு? உழைப்பாளி. அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது எதற்கும் சலித்து கொள்ளாமல் இவங்க வாழ்க்கையில கிழிஞ்ச டவசர் போட்டு போறதுக்கு துணி இல்லாமல் அது மாதிரிலாம் போய் ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையை கத்துக்கிட்டு அதை சொந்தமாக செய்து இன்னைக்கும் நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க, லெஜண்டா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் சலித்தவர்கள் அல்ல, அவங்க நினைத்ததை சாதிப்பார்கள், சாதித்தே தீர்வார்கள். அது போக இந்த மகர ராசிக்காரர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்கிட்ட பேசும்போது இவங்களை பத்தி அவங்க புரிஞ்சுக்குவாங்களான்னா கண்டிப்பா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்ப மகர ராசிக்காரர் ஆப்பட்டது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அடுத்தவங்களை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க. ஒருத்தர் இவங்களை எதிர்த்துட்டாலுமே அவங்கள பத்தி கவலைப்படவே மாட்டாங்க. அப்போ வந்து இவங்க அவங்களையும் மீறி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்கள ஓவர்டேக் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும், சாதிக்கணும், அவங்களுக்கு மேல வரணும் அப்படிங்கிற லட்சியமும் வைராக்கியமும் நிறைந்தவர்கள். இந்த மகர ராசியில பிறந்தவங்களோட திருமண வாழ்க்கை எப்படிங்க? திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டா மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் 5-10 குடையவன். அப்ப அந்த சுக்கிர பகவான்ங்கிறது ஆட்சியா இருக்கிறார். மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி. அந்த சுக்கிரன் என்பதுதான் பெண், அந்த சுக்கிரன் என்பதுதான் மனைவி. அப்ப அந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம்தான் வாழ்க்கை. அப்ப மனைவியுடைய யோகம், மனைவி பேச்சு கேட்டு அந்த வழியில இவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் கல்யாணமானதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு வளர்ச்சி, வசதி, வீடு, மண்ணும் மனையும் ஒரு செல்வந்தராக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் மனைவி பேச்சு கேட்டவங்க தான்
ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு 30% பேர் வந்து ஒரு மனைவினால பாதிக்கப்பட்ட, எனக்கு மனைவினால் தான் நான் கெட்டேன், மனைவினால் தான் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கலாம். அதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இப்ப நான் சொல்வது பொதுவான பலன், புரியல. அப்ப வந்து மனைவினாலதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. அப்ப அது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த 10ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஆட்சியா இருக்கிறதுனால இவங்க தொழில்ல 40 வயசானாலும் 50 வயசானாலும் 60 வயசானாலும் இந்த 40 வயசுக்கு மேலதான் வளர்வதற்குண்டான, வளர்ச்சி அடைவதற்குண்டான சொசைட்டில பெரிய மனிதங்களுடைய நட்பு, தொழிலதிபர்களுடைய நட்பும், ஒரு நல்ல அரசியல் உள்ளவங்களுடைய நட்பும் இவங்களுக்கு கிடைக்கும். கடந்த ஒரு 8 வருஷமாவே கோச்சார ரீதியாக கொஞ்சம் சரியில்லை, நிறைய டவுன்ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. இந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வரக்கூடிய கோச்சாரம்லாம் இந்த வருஷத்தோட நீ 2026ல எப்படி இருப்பாங்க? நல்லா இருக்குமா, இல்லை பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கா? அதாவது 2026 அப்படின்னாவே இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த சனி பகவான் மீனத்தில் 3ஆம் இடத்துல இருக்கும்போது 7 சனிங்கிறது எங்களுக்கு முடிஞ்சுது. அப்போ அந்த 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கண்டிப்பாக நல்லதைத்தான் செய்யும். அதுமே 2026 பர்டிகுலராக கேட்குறீங்க. இப்போ இந்த 7 சனியை விட்டு வெளியே வந்து தான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. அதை புரிஞ்சுட்டு இப்போ ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய உள் மனசுல அவங்க பட்ட கஷ்டத்தின் அனுபவத்துல அவங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, அப்படி அறிந்து புரிந்து செய்து அதுல லாபம் சம்பாரிச்சு இவங்க கடன் பட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த கடனை கட்டக்கூடிய யோகமும் வந்தாச்சு. அந்த கடன்ல இருந்து வெளியில வரக்கூடிய யோகமும் வந்தாச்சு. இவங்க கடன்காரருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கு வீடு கட்டி வீடு பாதியில் நிற்குது. ஒவ்வொருத்தருக்கு வீட்டு டாக்குமெண்ட்டை கொண்டு அடகு வச்சு அந்த டாக்குமெண்ட்டை திருப்ப முடியாத அளவுக்கு சோதனை குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஆகப்பட்டது இது எல்லா விதமான கடன்ல இருந்தும் கஷ்டத்திலிருந்தும் மீண்டு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பா வந்துடுவாங்க. சிறப்புங்க. ஐயா, வழிபட வேண்டிய வழிபாடு என்ன, தெய்வங்கள் என்ன? அதே சமயத்துல இவங்க இந்த 8 வருஷ காலமா நீங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னீங்க, அது உண்மைதான். இந்த 7 சனி இவங்களை போட்டு எந்தெந்த விதத்துல எப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்தின் மூலியமாக ஒரு அனுபவத்தையும் கொடுத்து என வாழ்க்கை பிரிஞ்சு தொழிலை இழந்து பிசினஸை இழந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரும் மகர ராசிக்காரில் இருந்தா கூட அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராவும் தப்பித்து வருவதற்குண்டான நேரகாலம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அந்த வழிபாடு என்ன, தெய்வங்கள்? இவங்க இப்ப வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா, சிலருக்கு வந்து குலதெய்வமே தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பெண் தெய்வம் தான் இவங்களுக்கு குலதெய்வமாக கண்டிப்பாக வரும். அதே சமயத்துல இந்த குலதெய்வம் தெரியாதவர்கள் சிவனும் சக்தியும் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த சீர்காழியில் கூட இருக்கிறாங்க சிவனும் சக்தியும். அவங்கள போய் வழிபட்டு வந்தாலே இவங்க நல்லா இருப்பாங்க. அது போக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படிங்கிறதுனால சனி பகவான், அந்த சனி பகவானை என்னைக்குமே வழிபட சொல்லுங்க. அதுபோக பெண் தெய்வத்தை வழிபட சொல்லுங்க. அது போக இந்த சிவனும் சக்தியும் சீர்காழியில் இருக்குது, கும்பிட்டு வர சொல்லுங்க. கண்டிப்பாக இவங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக தீரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே சமயத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுடைய தாய் தகப்பன் என்னைக்குமே வந்து அவங்களுக்கு சண்டை சச்சரவு இருந்தாலும் அவங்க பிரிஞ்சு போக மாட்டாங்க, அவங்க நல்லாத்தான் இருப்பாங்க. அதே சமயத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய தாய் மேல பிரியம்னா அவ்வளவு பெரிய பிரியம். தாயினா உயிரே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த தாய் மேல அவ்வளவு பாசம், தகப்பன் மேலேயும் பாசம்தான். ஆனா அதே சமயத்துல தாய் வழி சொந்தத்தில் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது. தாய் வழி சொந்தத்தால தான் மகர ராசிக்காரங்கள்
பாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே அவங்க யாரையுமே பகச்சுக்கிறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் பிடிக்கலையா விட்டுருங்க, அவங்க ரூட்டில் போகாமல் இவங்களுக்கும் தனியாக ரூட் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்ககிட்ட பிடித்த விஷயமே என்னன்னா, ஒரு விஷயத்தை அடையணும், இதில் நம்ம ஜெயிக்கணும், இதில் நம்ம சம்பாதிக்கணும், அவனுக்கு முன்னாண்ட வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு போட்டி போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாங்க. கண்டிப்பாங்க. நன்றி நன்றி நன்றி.